அமல் செய்த நிலையில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வண்டி எடுக்கும் காலத்திலிருந்து தொடங்கி எல்லா நல்ல நிலைகளிலும் ஒரு நோன்பாளி என்பதை மறந்து தக்குவா இல்லாமல் நோன்பை கடந்து கொண்டிருக்கிறோம். பயான் கேட்கிறது, உழுவுறது, குரான் இது மட்டும் கிடையாது. இறையச்சம் எல்லாத்திலும் இருக்கிறது. நீங்க இருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இறக்கும் பொழுது இல்லாத ஏழ்மையான ஒருத்தர் நிக்கிறான்னா அவன் அசிங்கமா கூட பார்க்க கூடாது, அப்படின்னு பார்க்க கூடாது. அல்லாஹ்வுடைய படைப்பு அப்படிதான் பார்க்கணும். பார்ப்பதிலும் கூட இறையச்சம் இருக்க வேண்டும். ஒருவரை பற்றி உள்ளத்தில் நினைப்பது கூட நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். இதெல்லாம் இந்த ரமலான் மாதத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள். நோன்பாளிக்கு பக்காவான தக்குவா வர வேண்டிய காரணம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல எத்தனையோ படைப்புகளை படைச்சிருக்கிறான். அதுல பிரம்மாண்டமான படைப்பு மனித படைப்பு. இந்த மனித படைப்புக்கு அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் தந்திருக்கிறான். இயற்கையாகவே நல்லது கெட்டது, நற்பண்பு தீய பண்பு எல்லாமே நல் ஒழுக்கத்தை அல்லாஹ் உள்ள அழைத்திருக்கிறான். சில மனிதர்கள் பாருங்க நன்மை செய்வாங்க, சில மனிதர்கள் தீமை செய்வாங்க. அதனால யாரையும் உயர்ந்தவங்க தாழ்வு சொல்லிட முடியாது. அல்லாஹ் என்ன சொல்லவா, இது ஒரு நல்லது வச்சிருக்கிறேன், நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. நீங்க புத்திசாலித்தனமா தீமையை தடுத்துட்டு நன்மையை தொடருது. நீ நன்மையை தொடர்ந்து சொன்னா உன்னுடைய அமளி இறையச்சத்தை நானே புகுத்துவேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நாம தக்குவாமான ஒரு தக்குவாதாரிகளாக உருவாக வேண்டும் என்றால் அமல நாம முதல்ல துதிக்கணும். அமல்களில் நாம முந்தியவர்களாக இருக்கணும். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், நற்காரியங்களை நீ தொடர்ந்து செய்தால் உன்னை நான் இறையச்சமுடையவராக மாற்றுகிறேன். ஊர் முழுக்க ஆகாந்த தர்கா இருக்குது, என்ன வேலை இல்லாம கட்டி விட்டாங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? சொல்ற கூட்டம் பைத்திய மாதிரி ஓடிட்டு போகுது, அது நமக்கு தேவையில்லை. தர்கா தேவையா, வழிபாடு தேவையா, கத்திரி கடவுள், அதை பத்தி பிரச்சனை இல்லை. எனக்கு ஆகாந்த தர்காக்கள் இதை காட்டுகிறது. அவரெல்லாம் அவர்களை நான் இறையச்சமாக நான் உருவாக்கி இருக்கேன். அவரெல்லாம் உருவானது கிடையாது. அவங்களாவே ஒரு குடியில படுத்துக்கிட்டு ஆயிரத்த இறைநேசர் பெஸ்ட் இறைநேசர் என்ன எல்லாரும் அவங்க எந்த இறைநேசரை வெளியில போட போட்டு வச்சுக்கிறாங்களா? கிடையாது. ஊர்வர்கள் யாரும் உருவாக்கல, அவரும் தன்னை அல்லாஹ் உருவாக்கினான். வழிமாறுகளை சிறந்த வழிமாறு அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் உருவாகவில்லை, அல்லாஹ் அவர்களை உருவாக்கினான். அல்லாஹ் எப்படி உருவாக்கினான்? அப்துல் காதர் ஜீலானி அமல்களை புதித்தார்கள், ஆர்வத்தை காட்டினார்கள். எல்லாம் அல்லாஹ் பார்க்கிறாங்க நிலையோடு அல்லாஹ் அவர்களை உலகத்திலே சிறந்த பக்திமானாக உருவாக்கினார். பெருமானார் ஸல்லல்லாஹு குறிப்பிடுகிறார்கள், ஒரு தோழர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், தக்வாவுக்கு விளக்கம் தாருங்கள், அதே நேரத்திலே அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு கற்றுத் தாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அலைக்கும் பிஸ்ஸௌம், நோன்பை கொண்டு உன்னுடைய அமலை பூர்த்தி செய்து கொள். ஏனென்று கேட்டால் அந்த நோன்புக்கு நிகரா வேற எந்த அமலும் இந்த உலகத்துல கிடையாதுன்னா, நோன்புக்கு ஆப்பு செய்து இந்த உலகத்துல இதுவரைக்கும் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி பசிச்சு தாக்கிருக்கிற உன்னதமான அந்த உண்ணாவிரதம், சாப்பிடாம தண்ணி குடிக்காம தாகித்துக்கிற அந்த அற்புத நிலை இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அந்த காணிக்கை உலகத்துல எந்த செயலுக்கும் அது ஈடே ஆகாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நோன்பை கொண்டு உன்னுடைய அமலை பூர்த்தி செய்து கொள். நோன்பை கொண்டு அல்லாஹ்வை நீ அடைந்து கொள் என்று குறிப்பிட்டார்கள். நோன்பை நாம் கடைபிடிப்பதன் மூலம் நாம் அல்லாஹ்வை அடைந்து கொள்வோம். அல்லாஹ்வை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த தக்குவா அடிப்படையாக இருக்க வேண்டும் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை தவிர ஆகக்கூடிய மகனுக்கு வேற எந்த கூலியும் கிடையாது, நான் தர கூலியை தவிர. அல்லாஹ் சொல்லுகிறார், ஒரு நோன்பாளி கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள்ல எல்லா நிலையிலும் அவனுக்கு என்ன செய்யற நன்மையை கொடுத்துடுற. ஆனா நோன்புக்கு நான் தான் தரும் நல்லா பிடிவாதமா ஒத்த காலில் நிக்கிறான். அவர் தர்மம் பண்ணாரா, ஒரு மலக்கு விட்டுருவான்ல. அவர் சாப்பாடு கொடுத்தாரா, ஒரு மலக்கு விட்டுருவான்ல. அவர் மனைவியை பார்த்து பொன்முறை கொடுத்தாரா, அல்லாஹ் ஒரு மலக்க விட்டுருவான். தான் சாப்பிடும்போது மனைவிக்கு ஒரு கவனம் கொடுத்தாரா, அதற்கு அல்லாஹ் ஒரு மலக்கு விட்டுருவான். நோன்பு காலங்களில் நோன்பை தவிர மற்ற எல்லா நல்ல வணக்க வழிபாடுகளுக்கும் அந்தந்த மலக்கு நன்மையை எழுத வருவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், நோன்புக்கு மட்டும் யாரும் கிட்ட வராதீங்க, நான் தான் கணக்கு பார்ப்பேன். என்ன அர்த்தம் தெரியுமா? என் அடியாருடைய தக்குவாவை உங்களால் யாரும் எடை போட முடியாது, நான் தான் எடை போடுவேன். எடை போட முடியுமா? நல்ல ஆடை ஊத்தி நாளைக்கு பக்தி மட்டும் சொல்லிட முடியுமா? அல்ல நல்ல பேசுறதுனால ஒரு பெரிய ஒரு பாவத்தை சொல்லிட முடியுமா? அல்ல 90 நாளை ஒரு ஏழை அச்சம் என்று சொல்லிட முடியும் கிடையாது.
மலக்குகளுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், என் அடியானுடைய தக்குவா விஷயத்தில் அவன் சரியானவனா முறையானவனா, அவன் தக்குவா உண்மையிலே தக்குவா முறையதானா என்று நிர்ணயிக்கும் இடத்தில் உங்களில் யாருக்கும் அந்த அந்தஸ்து கிடையாது. எனக்கு மட்டும் என்று அல்லாஹ் தஆலா நோன்பு காலத்தில் மற்ற அமல்களுக்கெல்லாம் மலக்குகள் நன்மையை தூக்கிட்டு வந்தாலும் ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ் தான் நன்மை தருவன் என்று சொல்கிறார் என்று சொன்னார். இந்த நோன்பு மாதங்களில் ஒரு நோன்பாளிக்கு தேவையானது பக்தாவான தக்குவா இருக்க வேண்டும். அந்த தக்குவாவை உருவாக்கி கொள்ளக்கூடிய பண்புதான் பயிற்சி பாசறை தான் இந்த ரமலானுடைய மாதம். சொர்க்கத்துல ஒரு வாசல் இருக்குது, ரையான் என்ற வாசல். அந்த வாசலிலே நாளை மறுமை நாளிலே சுவனத்திற்கு போகக்கூடியவர்கள் எல்லோரையும் பார்த்து சொல்லப்படும், நோன்பு நோட்டவர்கள் எல்லோரும் இந்த ரையான் என்ற வாசலில் நுழையுங்கள். சாய் நோன்பாளிகள் எங்கே? அந்த வாசல்ல ஒரு மலக்கு கேட்பார். அப்ப நோன்பு நோட்ட எல்லாரும் அந்த வாசலுக்குள்ள போவாங்க. அதுலயே சில பேர் போக மாட்டாங்க. யார் தெரியுமா? தக்குவா இல்லாத நோன்பாளிகளால் ரையான் வாசலை பார்ப்பார்கள், வாசலுக்குள் நுழைய முடியாது. வாசலுக்குள் நுழைந்தவர்கள் யாரும்? அவர்கள் தான் இறை அச்சமுடையவர்கள். சொந்தத்துல ஒரு வாசல், அப்ப ஒட்டுமொத்தமான ஒரு சொர்க்கம். அந்த ஒட்டுமொத்தமான ஒரு சொர்க்கத்துல ஒரு தனி டிபார்ட்மெண்ட் தான் ரையான் என்ற சொர்க்கம். அது நோன்பாளிகளுக்கான ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட். ஒரு மண்டபத்தை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள ஒரு பொண்ணுதான். ஆனா அந்த வகையில விருந்து பல வகையா இருக்கும். சாதாரண பாமரனுக்கு பொதுவா எல்லாருக்கும் ஒன்னும் அடிச்சு விடுவாங்க, ஒரே சோறு ஒரே கரையில. ஆனா முக்கியமா வந்து தாழ விஐபி அவங்க பார்த்த ஸ்பெஷலான அறையில ஸ்பெஷலான ஒரு தாழ்வுக்கு போயிட்டு காரணம் அவங்களும் விஐபி. பொருளாதாரத்தை இவரோட உயர்ந்தவங்க, அந்தஸ்த உயர்ந்தவங்க, பகுதியில உயர்ந்தவங்க. உலகம்னு அப்படித்தான பார்ப்போம், இருந்துட்டு போட்டோம். அல்லாஹ் என்ன செய்கிறான்? மறுமையின் சூனத்தின் ஒளிகளுக்கு அல்லாஹ் காட்டக்கூடிய பாகுபாடு, நீயும் நோன்பு நோற்றாய், நீயும் நோன்பு நோற்றாய். ஆனால் உங்கள் இருவருக்கு மத்தியான வித்தியாசம் தெரியுமா? நீ தக்குவா இல்லாமல் நோன்பை நோற்றாய், நீ தக்குவாவோடு நோற்றாய். அதனால் நீ ரையான் வாசலுக்குள் செல். துடிப்பான், கதறுவான். இது தெரியா என்ன தெரியாம போச்சுன்னு தலை அடிச்சு விடுற. சும்மா பையன் சொல்லலையா உனக்கு? எத்தனை ரமலான் அடைஞ்சிருக்கிறது தெரியாதா உனக்கு? இப்ப வந்து குதிக்கிற, தக்குவாவோட நோன்பு வைக்கிறேன் முடியாது என்று அல்லாஹ் நாமளை தூக்கி முகத்தில் வீசுவான் என்றார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நோன்பு காலங்களிலே நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், 10 700 மடங்கு வரைக்கும் நான் நன்மையை தருகிறேன். ஆனால் இதெல்லாம் நோன்பாளிற்கு நான் தரக்கூடிய சிறப்பாக இருந்தாலும் நான் தருவதில் சிறந்தது என் அடியாருக்கு நான் தான் கூலியை நிர்ணயிக்கின்றான். நான் தான் நிர்ணயம். எப்ப நிர்ணயிக்கிறான்? நீங்க ரமலான் முழுது செய்யற நன்மைக்கு ஆன் ஸ்பாட்ல நன்மை அல்ல அக்கௌண்ட்ல போடுவான். ஆனா நோன்பாளிக்கு மட்டும் கூலி எப்ப கிடைக்கும்? பெருநாள் திடல்தான் கிடைக்கும். ஏன்னா தக்குவாவுடைய எண்டு அங்கதான் போய் முடியும். அல்லாஹ் சொல்றான், ரசூல் சொல்றாங்க, ஒரு நோன்பாளி பெருநாளுடைய திடலில் நோன்பு நோற்ற நிலையில் நோன்பு காலம் முடிந்து அல்லாஹ்வை சந்திக்க வருகின்ற பொழுது அந்த இடத்தில் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கு ஏற்பட அந்த உறவு இருக்கு. அந்த உறவை இணைத்து வைக்கக்கூடிய பாடம் தான் தக்குவா என்றார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்களை எந்த அமலுக்கும் நன்மை உடனே கிடைக்கும். ஆனா தக்குவாவோடு செய்தோம்ன்றதுக்கு சரியான கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள் பெருநாளுடைய தினத்தன்றுதான். அன்றைக்கு அல்லாஹ் அந்த நன்மையை முழுவதுமாக தர வேண்டும் என்றால் நமக்கு இருக்கிற இந்த ஒரு மாத காலத்தை ஒரு சாதாரணமாக கழித்தலே நம்மள நிறைய பேர். நாம சொன்னேன்ல, இந்த வருஷம் ரமலான் மின்னல் வேற பாத்தீங்கல்ல, புதன்கிழமை ஆரம்பிச்சது, ஓடிடுச்சு, வெள்ளி ஓடிடுச்சு, அடுத்த வாரம் நாம் குழம்பிய அந்த இந்த மாசம் ஜட்டு வேகத்துக்கு போயிடும். எதுக்கு இந்த குழம்பல்? எதுக்கு இந்த தேவையில்லாத வார்த்தைகள்? இன்னவர் அழகா பெண்ணியா இன்னும் போல் வாழ்க்கை. நான் இந்த பயானே ஏதோ சொன்ன இடத்து ஞாபகம். போன வருஷம் ரமலானே இன்னும் நம்ம நினைவுல இருந்து பாஸ் ஆகல. இன்னும் அந்த கனவுகள் அப்படியே இருக்கு. அதுக்குள்ள அடுத்த ரமலானே அடைஞ்சிட்டோம். போன ரமலானே ஏற்கப்பட்ட என்ற சந்தேகத்தை நம்ம உள்ளத்துல வரல. அதுக்கு அடுத்த ரமலான் அடைஞ்சிருக்கிறோம். நாம எண்ணங்களில் ரமலான் வந்துருச்சு, சீக்கிரம் போகலாம், சீக்கிரம் நம்ம நினைச்சா சீக்கிரம் தான் போவோம். ரமலான என்ஜாய் பண்ணு, அமல்களை கொண்டு தக்குவாவை கொண்டு இந்த ரமலானை நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு வருட காலம் அளவுக்கு பூர்த்தியாக்கப்பட வேண்டும். யார் என்ன நினைக்கிறார்களோ அது அப்படியே நடக்கும் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறநாள் விஷயத்தை கூட அதுக்கு அல்லா உதாரணம் காமிச்சிருப்பான். 1-2 பேர் தான் பேர தெரியக்கூடாதுன்னு நினைச்சாங்க. 92 பேர் பேர தெரியும் நினைச்சாங்க. 8 மணிக்கு மேல செய்தி வந்து பேர தெரிஞ்சிருச்சு.
என்ன அர்த்தம்னா, எண்ணங்கள் சரியாக இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக இந்த ஒரு அமலை நமக்கு செய்ய வைப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். அபூர்வமா நபி அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் வீட்டிலே உறங்கி கொண்டிருந்தார்கள். 2 மலக்கு வந்து ரசூலுல்லாஹை எழுப்பினாங்க. எந்திரிங்க, வாங்க. இழுத்துட்டு போனாங்க ரசூலுல்லாஹ். ஒரு மலையின் மீது ஏற சொன்னாங்க, மலை அடிவாரத்துல. ரசூலுல்லாஹ், இந்த மலையில என்னால ஏற முடியாது, நாங்க உதவி செய்யறோம், நீங்க ஏறு. ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டு அந்த மலையில ஏறிட்டாங்க. ஏறி பார்த்தா அந்த பக்கம் ஒரு கடுமையான ஊழல் சத்தம், கடுமையான ஒரு சத்தங்கள் ஏற்படுது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இது என்ன சத்தம்? மலக்குகள் சொன்னாங்க, இது நரகத்தில் நரகவாதிகள் போடக்கூடிய சப்தங்கள் என்று குறிப்பிட்டார். கொஞ்ச தூரம் கடந்து போனார். சில மனிதர்கள் தலைகீழா தொங்கிட்டு கிடக்கிறார். சில மனிதர்களுடைய உடல்கள் எல்லாம் வெட்டப்பட்ட நிலை, நாவ ரத்தம் வடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த கூட்டத்தை பார்த்த ரசூலுல்லாஹ் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டாங்க. இந்த மலக்கு சொன்னாங்க, இவர்கள் வேறு யாரும் கிடையாது, ரமலான் மாதத்தில் சபர் செய்து நோன்பு பிடித்து இஃப்தியார் நேரத்தில் நோன்பு திறக்க போற நேரத்துல 6:26 நினைக்கிறேன், 6:26 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இல்லாம 6:20 நோன்பு வந்துட்டார். நோன்பு திறக்க வேண்டிய நேரத்துக்கு துவக்காமல் நோன்பை தாமதம் படுத்தக்கூடாது, அதே சீக்கிரம் எடுத்துடக்கூடாது, சரியான நேரத்தில் கொண்டு போகணும். 6:26 திறக்க வேண்டியது ஒரு கட்டத்துல 6 மணி வச்சீங்க, 10 நிமிஷம் முன்னாடி நோன்பை திறந்துட்டார். அல்லாஹ் சொல்லுகிறான், நோன்பாளி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் பொறுமை காட்டாமல் நோன்பு நோச்சலின் அவசரத்தை காட்டியதால் அல்லாஹ் அவருக்கு இந்த தண்டனையை தந்தான் என்றார்கள் மலக்குமார்கள். இது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. நோன்பு வச்ச நிலையிலேயே நோன்பை சீக்கிரமா திறந்ததுக்கே உதடு வெடிச்சு வாய் முழுக்க ரத்தம் வருதுன்னா, இங்க ஒரு கூட்டம் நோன்பே வைக்காம நோன்பாளிகளை போன்று சுற்றி இருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 1000 நோய்கள் இருக்கட்டும், உள்ளத்துல பயம் இருக்குதான், நான் நோன்பு வச்சா அப்படி ஆயிடுச்சு, எப்படி ஒரு நாள் மூட்டாதான் போகணும், அது கன்ஃபார்ம், அதுல மாற்ற கருத்து இருக்கா? இதை விட பெரிய அபாயம் அது. ஒரு நாள் நம்ம ஜனாதா பிளாட்டா கிடக்க ஒரே உங்களை பார்க்கிறோம், அதையே நாம தாங்கிட்டு வாழ்ந்துக்கிறோம். இதுல ஒரு நாள் வச்சா என்ன ஆகும், ஒரு மாசம் வச்சு என்ன ஆகும்? நமக்குள்ளே பயத்தை உண்டாக்கிட்டோம்னா நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நாம் இழக்கிறோம் என்று அர்த்தம். எல்லாம் அல்லாஹ் இந்த புனித ரமலான் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலிருந்து எஞ்சியிருக்கக்கூடிய அத்தனை நாட்கள் பகல் இரவு நேரங்களில் ஒவ்வொரு செயலிலும் நாம் உருவாக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும். எல்லா செயலிலும் நான் தக்குவாவோடு செயல்படுவேன். ஒரு நோன்பாளிக்கு தேவை பக்காவான தக்குவா என்ற உறுதியோடு இந்த மாதத்தை கடக்க வேண்டும் என்று கூறி, எதை பேசிடுமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்குவாராக. ஆமீன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.